ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கிற டெக்சாஸில் ஒருத்தர் குண்டடிப்பட்டு இறந்துருக்காரு. அது யார் அப்படின்றப்ப பார்க்கும்போது ஒரு இந்தியர். கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குல்ல? ஆமாங்க, சந்திரசேகர் அப்படின்றவர் ஹைதராபாத்தில் இருந்து அமெரிக்காவுக்கு படிக்க போயிருக்காரு. அதுவும் மெடிக்கல் படிக்கிறதுக்காக, டென்டல் அப்படின்ற ஒரு விஷயம் படிக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அவர் அங்கே போனதுக்கு அப்புறமா அங்கே படிச்சுமே இருக்காரு டென்டலுக்காக. கூட அவரோட செலவுகளை மேனேஜ் பண்ணுறதுக்காக சில கடைகள்லையுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு ரெஸ்டாரண்ட், பாரு, அப்புறம் இந்த பெட்ரோல் பங்க்ல இந்த மாதிரி இடங்கள்ல அவர் வேலை செஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் என்ன இருக்கு, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அப்படின்றப்போ திடீர்னு ஒரு அமெரிக்கர் வந்து அந்த சந்திரசேகரை கன்னால ஷூட் பண்ணியிருக்காரு அந்த பெட்ரோல் பங்க் வாசலே. ஸோ ஸ்பாட்லேயே அவர் இறந்து போயிருக்காரு. கிட்டத்தட்ட 2 நாள் கழிச்சு அவரோட பாடியை அவரோட வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இதை ஹைதராபாத்தோட சிஎம்ஏ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்துட்டு கண்டிச்சிருக்காரு, ஒரு கண்டனமாக தெரிவிச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு இது சந்திரசேகர் அப்படின்றது ஒருத்தருக்கு நடந்திருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது அடிக்கடி ஃபாரின்ல இருக்கிற எல்லா நாடுகளிலுமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிங்க. இது அநியாயமா இருக்கு. படிக்க போற பையனையாடா அங்க வச்சு கண்ணை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்கன்றது நீங்க கேட்கறது புரியுது. ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் அமெரிக்கால மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா அமெரிக்கா, கனடா இந்த மாதிரி இடங்கள்ல கன் கல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லார் கையிலுமே ஈஸியா நீங்க கடைக்கு போயிட்டு ஒரு கன்னை ஈஸியா நீங்க வாங்க முடியும். இங்க அந்த மாதிரிலாம் வாங்க முடியாது. ஆனா அதுக்குன்னு அங்க ஒரு கடை இருக்கு. அங்கன்னு சில ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு யார் நினைச்சாலும் அவங்க கேட்ட காசு கொடுத்துட்டு நீங்க கன்னு வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அங்க ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. சரி, இந்த ஒரு விஷயம் கடந்த ஒரு 10 வருஷமா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்றப்ப பட்சத்தில் ஒரு 2016 இருந்து 2025 இப்போ நம்ம இருக்கோம் 9 வருஷத்துல கிட்டத்தட்ட 41% அமெரிக்காவில் இந்தியர்கள் இறந்து போயிருக்காங்க, தாக்கப்பட்டிருக்காங்க. அதே போல கனடாவில் 28% இந்தியர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. கனடான்னு சொல்லும்போது இந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர் வந்துட்டு வாங்க இந்தியன்ஸ் வாங்க எங்கள் நாட்டுக்கு வாங்க அப்படின்றது கூப்பிடுறது புரியுது. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா இந்தியா மக்களுக்கு அங்கே உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படின்றது பார்க்கும்போது ரொம்ப ஒரு கம்மி தான் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது மிடில் ஈஸ்ட்லேயுமே நடக்குது, அங்கே ஒரு 10%. ஸோ உலகம் முழுக்கவே இந்தியர்களுக்கு எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது அது உயிர் ஆபத்தாக மாறுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்தியாவிலேருந்து 14 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபாரினுக்கு போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அங்கே படிக்கும்போது அவங்களுக்கு தேவையான செலவுகளும் அவங்க படிப்புக்கு தேவைப்படுற செலவுகளும் மேனேஜ் பண்றதுக்காக அங்க இருக்கிற பார்ட் டைம் ஜாபை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சூப்பர் மார்க்கெட், பாரா இருக்கட்டும், பெட்ரோல் பங்கா இருக்கட்டும், காஃபி ஷாப்பா இருக்கட்டும், ரெஸ்டாரண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள்ல நம்மளோட இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட செலவை மேனேஜ் பண்றதுக்கும் அவங்க படிப்புக்கு செலவு மேனேஜ் பண்றதுக்காகவும் அவங்க இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்க தான் இந்த ஒரு பிரச்சனையை அடங்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மைண்ட் செட் என்ன, நம்ம இந்த மாதிரி ஃபாரினுக்கு படிக்க போறோம் அப்படின்ற பட்சத்தில் அங்கேயே வந்துட்டு ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி நம்ம செலவை நம்ம பார்த்துக்கலாம். அங்கேயே ஏதாச்சும் வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம லைஃபுமே வந்துட்டு செட்டில் ஆகிடும். அதே போல நம்ம லட்சமா சம்பாதிச்சு நம்ம வீட்டுக்கும் அனுப்பணும்னா நம்ம வீட்டு கஷ்டமும் அதனால தீரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இங்க இருந்து ஒவ்வொரு மாணவனும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோட ஃபாரினுக்கே கிளம்பி போறாங்க, அவங்களோட சொந்த பந்தத்தை விட்டு. ஆனா இங்க இருக்கிற ஃபாரின்ல இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? உதாரணத்துக்கு இந்த சந்திரசேகர் இறந்ததுக்கான காரணம் என்ன? ஒரு அமெரிக்க ஒரு கன் ஷூட் பண்ணதுனால இறந்திருக்காரு. அப்போ அங்க இருக்கிற அமெரிக்கனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது மேல்நாடுகள்ல இருந்து வந்து அவங்க ஊர்ல வேலை செஞ்சா பிடிக்க மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனையே. ஃபாரினர்ஸோட அங்க இருக்கிற மைண்ட் செட் என்ன அப்படின்றப்போ இந்தியன்ஸ் வந்து படிக்கிறது வந்துட்டு அங்க இருக்கிற யாருக்குமே பிரச்சனை கிடையாது. இந்தியன்ஸ் வந்து படிக்கட்டும் தான் அவங்களும் சொல்றாங்க. ஆனா அது படிக்கும்போது அவங்க வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் அப்படின்றது ஒன்று விஷயம் பண்ணும்போது இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட், டெலிவரி ஜாப் இந்த மாதிரி இடங்கள் எல்லா இடங்களுமே பார்ட் டைம் ஜாபா இவங்க இது பண்றதுனால அங்கேயே பிறந்து அங்கேயே வாழ்ற சிட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே, அவங்களுக்கு வந்துட்டு சில வேலை வாய்ப்புகள் இவங்கனால கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதனால தான் அவங்களுக்கு ஒரு சின்ன கோபம் அப்படின்றது வருது. அந்த கோபம் ஒரு கட்டத்துக்கு மேலே பேச்சுவார்த்தையாக மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஒரு அடிதடியாக மாறி ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி கொல்ற அளவுக்கு போகிற ஒரு விஷயமா அடங்குது. ஸோ இதுதான் அங்கே இருக்கிற ஃபாரினர்ஸ்க்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது கூட இன்னொன்று ஒரு விஷயமா அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன அப்படின்றப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வீசா அப்படின்றது சொல்லி வேற நாடுகளில் இருந்து அவங்க நாட்டுக்கு வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் வீசா அப்படின்ற ஒரு விஷயத்தை லூப் ஹோலா பயன்படுத்திக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்தியன்ஸ் யாராவது வந்துட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்றப்ப நினைக்கும் போது அவங்களோட கோலே வந்துட்டு படிக்கிறதுக்கு இருக்காது, அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட் வீசா என்ற ஒரு பேரில் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஒரு 5 மாசமோ ஒரு 6 மாசமோ ஏதோ ஒரு ஷார்ட்
டேர்ம் கோர்ஸ் ஒன்று போட்டுட்டு இதுக்காக தான் நான் ஃபாரினுக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் வீசா எடுத்து அங்கே ஒரு 4-5 மாதம் பார்ட் டைம் ஜாப் பண்ணி அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு வேலை அங்கே கிடைச்சி அங்கேயே அப்படியே அவங்க செட்டில் ஆகிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க. எல்லாருமே பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மேக்ஸிமம் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உண்மையிலே படிக்க தான் போகிறாங்க. அந்த படிக்க போகும்போது சைட் பை சைட் பார்ட் டைம் ஜாப் அப்படின்றது பார்க்குறாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் வீசா அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு லூப் ஹோலை பயன்படுத்தி ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் அப்படின்றது பேச்சுக்கு ஒன்று போட்டு அது உள்ளே போயிட்டு ஃபாரின் உள்ளே போயிட்டு அங்கே பார்ட் டைம் ஜாபாக பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கான முயற்சிகள் ஒரு சில பேர் இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் அவங்க இது காண்டாவே ஆகுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுதான் அந்த வெளிநாடுகளில் இருக்கிற சிட்டிசன்ஸோட ஒரு முக்கிய ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ இந்த பார்ட் டைம் ஜாப் பார்க்குறாங்களே, அந்த ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்குற அந்த ரெஸ்டாரண்ட் ஓனராக இருக்கட்டும், காஃபி ஷாப் ஓனராக இருக்கட்டும், அதே போல் வந்துட்டு இந்த பெட்ரோல் பங்கில் இருக்கிற ஓனராக இருக்கட்டும், இவங்க எப்படி வந்துட்டு அங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்களுக்கு கொடுக்காம எப்படி வந்துட்டு இந்தியன்ஸ்கோ இல்லை மற்ற கண்ட்ரீஸில் வரவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது இது சிம்பிளாக ஒரே விஷயம். இது நம்ம நாட்டிலே நடக்குதுங்க. என்ன அப்படின்றப்போ நம்ம நாட்டு இருக்கிற இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்க நீங்கள் வேலையை கூப்பிட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அவன் வந்துட்டு 15,000-20,000 கேட்டானா, அதுவே ஒரு ஹிந்திக்காரனை கூப்பிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அது ஒரு 10,000 ரூபாய்க்கு அவன் வேலை செஞ்சாலே போதும், அவன் அதை ஒத்துக்கிட்டு வந்துடுவான். இதே கான்செப்ட் தான் ஃபாரின்லேயுமே நடக்குது. ஸோ அங்கே இருக்கிற ஃபாரினர்ஸில் இருக்கிற ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற சிட்டிசன்ஷிப்பே கூப்பிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க 2 லட்ச ரூபாய் கேட்குறாங்கன்னா நம்ம ஆளுங்க 1 லட்ச ரூபாய்க்கு அந்த வேலையை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் அங்கே இருக்கிற முதலாளிகளும் வேற ஒரு நாட்டிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸை எம்ப்ளாயிஸாக பார்ட் டைம் ஜாப் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லைனா வேற ஒரு எம்ப்ளாயிஸாக மாற்றுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் அங்கே இருக்கிற முதலாளிகளுக்கு தேவை. ஸோ இதனால முதலாளிகள் இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்க மாட்டாங்க. உங்களுக்குள்ள நீங்கள் அடிச்சிக்கிங்க பிடிச்சிக்கிங்க, எனக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்குது, நான் நினைச்சதை விட கம்மியாக வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்குன்றது அங்கே இருக்கிற முதலாளிகள் நினைச்சிட்டு இது கண்டுக்காம போயிடுறாங்கன்றது தெரிஞ்சுக்கங்க. அங்க இருக்கிற சிட்டிசன்ஸே வந்துட்டு போர்க்குடியை தூக்கி இருக்காங்க. உதாரணத்துக்கு யூகேல யுனைடெட் கிங்டம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலி நடந்து நான் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அதை பேசினேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க என்னோட வீடியோஸ் சேனல்ல போய் வீடியோஸ்ல சர்ச் பண்ணீங்கனாலே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எதுக்கு நடக்குது? இதே காரணம் தான். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு எல்லா வேலையும் அவங்களுக்கு கிடைக்குது, எங்களுக்கு அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது தான் யூகேல இந்த ஒரு போராட்டம் அப்படின்றது நடந்தது. இதே ஆஸ்திரேலியாலையும் இதே போல ஒரு பிரச்சனை அப்படின்றது தான் நடந்தது. வெளி கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே எல்லா வேலையும் கிடைக்குது, எங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதோட தொடர்ச்சியாக தான் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப் என்ன முடிவு எடுத்தார்னா H1B1 வீசா அப்படின்றது ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தார். அந்த கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி யார் யார் வரணும் யார் யார் வரக்கூடாதுன்ற ஒரு வரிமுறைகளுமே வந்தது. இதை தாண்டி யூகேல இருக்கிற கவர்மெண்ட்டும் ஆஸ்திரேலியா இருக்கிற கவர்மெண்ட்டும் ஒரு நியூட்ரலான ஒரு முடிவுகளும் அந்த போராட்டத்தில் எடுப்பாங்க. ஏன்னா நம்ம நாட்டை நம்பி வரவங்க அதர் கண்ட்ரீஸ்லேருந்து உள்ள வர ஃபாரினர்ஸாக இருக்கட்டும், அவங்களும் இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன்ஸும் நம்ம கொடுக்கணும். அதே நேரத்தில் நம்ம நாட்டில் இருக்கிற சிட்டிசன்ஸுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழணுன்றதுக்காக அந்தந்த நாட்டு கவர்மெண்ட் ஒரு டெம்பரரியான சொல்யூஷனை அப்போதைக்கு கொடுத்து அந்தந்த பிரச்சனையை சால்வ் அவுட் பண்ணிடுறாங்க. ஆனால் இது முழுமையாக பர்மனெண்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனான்றது இன்னைக்கு வரைக்கும் கூட எந்த நாட்டு கவர்மெண்ட்னாலையுமே கொடுக்க முடியல. ஸோ இதனால தான் அப்போ அங்கே இருக்கிற சிட்டிசன்ஸுக்கும் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கும் இந்த ஒரு பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்துக்கு மேலே அடிதடியாக மாறி ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ கொள்கிற லெவலுக்கு போயிருக்குன்றது பாருங்க. ஸோ இதை பார்க்கும்போது இது நமக்கு ஒன்றும் புதுசுன்றது கிடையாது. இது ஆல்ரெடி நம்ம ஊரில் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை தான். இந்தியன்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம ஃபாரினுக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை வந்துட்டு நல்லா காப்பாற்றணும், அது அவங்களோட மைண்ட் செட்ன்றதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வீசானால படிக்க போயிட்டு அங்கே பார்ட் டைம் ஜாப் அங்கேயே செட்டில் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. சில பேர் அந்த ஸ்டூடெண்ட் வீசாவை வந்துட்டு சில லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி ஷார்ட் டேர்ம் கோர்ஸை ஓகே செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அங்கே செட்டில் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணாங்க. இது நம்மளோட மக்களோட மைண்ட் செட்டாக இருக்குது. இதுவே ஃபாரினர்ஸோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, நீ படிக்க வந்தாலும் ஒழுங்காக படிச்சுட்டு போ, எதுக்காக பார்ட் டைம் ஜாப் பண்ணி எங்கள் நாட்டுக்குள்ளேயே வந்துட்டு எங்கே கஷ்டப்படுற மக்களுக்கே கிடைக்கிற வாய்ப்பை நீ எடுத்துக்கிட்டு போயிடுற அப்படின்றது அவங்களோட மைண்ட் செட்னால தான் அவங்க கோபமும் படுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒவ்வொரு நாட்டோட கவர்மெண்டோட மைண்ட் செட் என்னன்னா, 2 பேரும் இருங்க ஆனால் சண்டை போடாமல் இருங்கன்னு சொல்லி அப்பப்போ ஒரு டெம்பரரியான சொல்யூஷனை கொடுத்து அந்த பிரச்சனை அன்னைக்கு முடிச்சிடறாங்க. ஆனால் இது வரைக்கும் பர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்றது கொடுக்காமலே இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னன்றது அப்படின்றது தெரியல. அது அந்தந்த நாட்டோட கம்பெனி முதலாளிகள் என்னன்னா, எனக்கு யார் கம்மியாக வேலை செய்கிறான், அவங்க வந்துட்டு ஃபாரினராக இருக்கட்டும் இல்லைனா இந்த நாட்டு ஆளுங்களாக இருக்கட்டும், எனக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லி அந்தந்த கம்பெனிகள் இதை பற்றி பெருசாக எதுவுமே கண்டுக்கிறதுல, யார் செத்தா என்ன யாரும் இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தரப்பில் இருக்காங்க. பட் இதுதான் இங்கே இருக்கிற ஒரு பிரச்சனையை மேஜராக ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனை தான் எல்லா நாடுகளுமே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வீசா மூலியமாக போயிருக்காங்க இல்லை அப்ராட்ல இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் மேபி இந்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உலக நடப்புகளை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென், பை பை, ஏபி.